வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளி மயில் ஏறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே. எனையாளும் ஆண்டவனே எழில் வேலையா, எமை காக்க எழுந்தோடி வருவாயையா. முருகா அழகான முருகா, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் தமிழ் கடவுளின் திருத்தாள்களை வணங்கி, நடுவர் அவர்களை வணங்கி, சக பேச்சாளர்களை வணங்கி, இவ்வளவு அழகான ஒரு விழாவை அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கிற பெருமக்களை எல்லாம் வணங்கி, திருநெல்வேலி வாழ் மக்களையும் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். நடுவர் அவர்களே, ரொம்பவும் ஒரு முக்கியமான ரொம்ப அழகான தலைப்பு இன்னைக்கு. நம்மளுடைய மனசை மென்மைப்படுத்துறது கலையா இலக்கியமா, அவ்வளவுதானே? அவ்வளவுதான், போயிட்டு வரலாம். இப்ப இந்த தலைப்புக்கு எதிரணியிலிருந்து பேசின சகோதரி அவர்கள் அழகழகான கவிதைகள் எல்லாம் அடுக்கடுக்காக தொடுத்து 10 நிமிஷத்துல பேச்சுக்கலை மூலமா நமக்கு கொடுத்தார்ல. இதெல்லாம் படிக்கணும்னா நமக்கு எத்தனை நேரம் ஆயிருக்கும்? அவங்களுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? 10 நிமிஷத்துல அது ஒரு பேச்சுக்கலை மூலமா கொடுக்க முடியுது அப்படின்னா எவ்வளவு அழகு, அப்ப கலை எவ்வளவு உயர்வானது. நான் இங்க வந்த உடனே பார்த்தேன், நம்ம புத்தக திருவிழாக்கு கொஞ்சம் முன்னாடி கலை திருவிழா அப்படின்னு ஒண்ணு துவங்கி அதுக்கப்புறம் தான் புத்தக திருவிழாக்குள்ள போயிருக்கீங்கன்னா, முதல்ல மனசை கொஞ்சம் மென்மைப்படுத்திட்டு மனதை இலக்கியத்துக்குள்ள போறதுக்கு தயார் செய்த பிறகு படிக்கிறீங்க தானே. இதுல இருந்தே தெரிய வேண்டாமா கலை நம்முடைய மனதை எவ்வளவு மென்மைப்படுத்துகிறதுன்னு? இலக்கியவாதிகளை பத்திலாம் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. இலக்கியவாதிகளுடைய புகழ் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி, சமீபத்துல நான் ஜெயமோகன் அவர்களுடைய கொற்றவை அப்படின்ற ஒரு நாவலை படித்தேன். அதுல அணிந்துரையில அவர் என்ன எழுதுறாருன்னா, பல மாதங்களாக பல நாட்களாக சில புத்தகங்களை அவர் எழுதும் போது மனம் சோர்வடையும் போது மீண்டும் அந்த மனசை அவர் உற்சாகப்படுத்தி கொள்வதற்காக நான் தேடி ஓடுவது இளையராஜாவின் மடியை அப்படின்னு அணிந்துரையில எழுதியிருக்கிறார். அப்ப ஒரு இலக்கியவாதிகளுக்கே உங்களுக்கு மனம் சோர்வடையும் போது அவர்கள் தேடுவது ஏதேனும் ஒரு கலை வடிவத்தை தான். நம்முடைய ஐம்புலன்களையும் சட்டுன்னு ஒரு காஃபி குடிச்ச மாதிரி உடனே புத்துணர்வு அடைய செய்பவை கலைகள் மட்டுமே. கலைக்கு பெயர் போன தேசம் இல்லையா நம்முடைய பாரத தேசம்? கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ரொம்ப அழகா இதை சொல்றாங்க. மேற்கு நாடு வேட்டையாட கல் எடுத்த காலையில், மேற்கு நாடு வேட்டையாட கல் எடுத்த காலையில், கல் குடைந்து சிலை வடித்த கலையின் தேசம் இந்தியா. அப்படின்னா எவ்வளவு பெருமை! ரசனை வேண்டாமா? முதல்ல ரசனை வேணும் நடுவர் அவர்களே. இந்த கலையெல்லாம் ரசிக்கிறதுக்கு ரசனை வேணும். எப்பவுமே ஒரு இறுக்கத்திலே இருந்தா எப்படி இந்த அணியில இருக்கிறவங்களால கலையை உணர முடியும்? முதல்ல மனுஷனுக்கு 8 விதமான இமோஷன் இருக்கு அப்படின்னு தொல்காப்பியர் நமக்கு சொல்றாரு. கோபம், அழுகை, இந்த மாதிரியான இமோஷன்ல ரொம்ப முக்கியமானது உவகை அல்லவா? நடுவர் அவர்களே, உங்களுக்கே உவகை புலவர்னு ஒரு பட்டமெல்லாம் கொடுத்தாங்க. அமெரிக்கால உவகை புலவர்னு கொடுத்தாங்க. நல்ல தமிழ்ல. மதுரையில் பெஸ்ட் ஹிலாரியஸ் ஸ்பீக்கர்னு இங்கிலீஷ்ல கொடுத்தாங்க. 2 வச்சிருக்கேன். இது எதுக்கு அது எதுக்குன்னு சொல்றேன். அது எதுக்குன்னா, அவங்க கொடுத்தது நமக்கு புரியறதுக்காக, இவங்க கொடுத்தது அவங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ நீங்க சொன்ன உடனே எவ்வளவு உவகையோட மக்கள் மகிழ்ந்து கை தட்டுறாங்க. இதுதான் நம்ம மகிழ்ச்சி. ஒரு பாடலை கேட்கும் போது நம்ம மனம் எந்த ஒரு இமோஷன்ல இருந்தாலும் சட்டுன்னு ஒரு புத்துணர்வு அடையுதுல நடுவர் அவர்களே. அழகேவா அருகேவா அலையேவா தலைவாவா, அழகேவா அருகேவா அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம காதுல கேட்கும் போது அது நம்மளுக்கு எவ்வளவு புத்துணர்ச்சியை கொடுக்குது. இப்பதான் சொன்னேன், அதுக்குள்ள நம்ம பாடிச்சு. பாட்டா அவ்வளவு சுலபமா பாட முடியாதுங்க. அப்புறம் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி கூடத்தை கலைக்கப்படாது. நடுவர் அவர்களே, மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்னு ஒரு திரைப்படம் உங்களுடைய அன்பு நண்பர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடிச்சது. அந்த படத்துல நான் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு காட்சி, ரைஸ் ஆர்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அரிசியில ஓவியம் வரையக்கூடிய கலை. அந்த படத்தோட கதாநாயகி ரொம்ப சிரமப்பட்டு 3-4 மணி நேரங்கள் செலவு செய்து ஒரு சின்ன அரிசியில தாஜ்மஹாலை வரைஞ்சிடுவாங்க.
வரைஞ்சு அதை உங்க நண்பர்கிட்ட கொடுப்பாங்க. அவர் அதை திறந்து பார்த்துட்டு அந்த அரிசியை எடுத்து படக்குன்னு வாயில போட்டு மென்னு துப்பிட்டு ஐயா பழைய அரிசி அப்படின்னு சொல்லுவார் நடுவர் அவர்களே. இப்படித்தான் இந்த அணியில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு ரசனை கிடையாது. சரி உங்களுக்கு கொடுத்தோம்னா ஒன்ன விட்டுட்டீங்க. அதுல அதுல நான் ஓவியம் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஓ கலை அரசியா நீங்க அப்படிம்பாரு. அது கலை அரசி அப்படிம்பாரு அடுத்த வார்த்தை. கலை அரிசி அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அழகு நடுவர் அவர்களே. இப்படி அந்த ரசனையே இல்லாம இருக்கிறதுனாலதான் இவ்வளவு இறுக்கமா நீங்க இருக்கிறீங்க. அந்த தன்மையை விட்டு வெளியில வந்தாதான் உங்களால எதையும் ரசிக்கவே முடியும். நம்முடைய கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய தாஜ்மஹால் இருக்குல்ல, அங்க திருக்குரானுடைய வசனங்கள் அந்த சுவர்கள்ல பொறிக்கப்பட்டிருக்குமா. அது எப்படின்னா நம்ம பார்வைக்கு ஏற்றபடியான தூரத்துல பெரிய பெரிய எழுத்துக்கள் அது அதிகரிச்சுட்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு நுட்பம், எவ்வளவு அழகு இல்லையா நடுவர்களே. இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும்ல. அங்க போயிட்டு சுத்தி பார்த்துட்டா தாஜ்மஹாலை பார்த்தாச்சு, சரி சரி கிளம்புவோம் வீட்டுல போய் அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில இருந்தா எப்படி நம்ம கலையை ரசிக்க முடியும்? மகாகவி பாரதி ரொம்ப அழகா சொல்றாரு, காட்டில் விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் சுவையதனை பாம்பறியும்னு. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இசைக்கலை அப்படிங்கிறது விலங்குகளுக்கும் ஆனது. இதை எப்படி நம்ம உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா, உடுமலைப்பேட்டை அப்படிங்கிற பகுதியில் ஒரு மலை அடிவாரத்தில் உள்ள டூரிங் டாக்கீஸ்ல ஒரு திரைப்படம் திரையிடப்பட்டதாம். அதுல ஒரு குறிப்பிட்ட பாடல் காட்சி வரும்போது அந்த மலையிலிருந்து ஒரு யானை, பெண் யானை இறங்கி வந்து அந்த பாடல் முடிகிற வரைக்கும் நின்றுட்டு அமைதியா திரும்பி போயிடுமா. பயிர்கள் எதையும் சேதம் செய்யாமல். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாரும் கவனிச்சுட்டு இது என்ன, இது ரொம்ப அதிசயமா இருக்கே அப்படின்னு பார்த்துருக்குறாங்க. அந்த படத்தை மாற்றின பிறகு அந்த யானை வருவது நின்று போச்சான். இது என்னன்னு விசாரிச்சு பார்க்கும்போது அந்த பெண் யானை தன்னோட குட்டி யானையை சமீபத்தில் தவற விட்டுருச்சு போல இருக்கு. அதனால அந்த சோகத்தை ஆற்றுப்படுத்திக்கிறதுக்காக அந்த பாடலை கேட்கும்போது அந்த ஒரு ஐந்தறிவு மிருகம்னு சொல்றோம், அதுக்கு என்ன மாதிரியான மனநிலை வந்துச்சோ தெரியல நடுவர் அவர்களே. எப்படி பார்த்தீங்களா ஒரு பாடலுடைய அழகு அப்படிங்கிறது? அது என்ன பாடல் தெரியுமா? கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கான குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கான குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. தத்தித்தவளும் தங்கச்சிலையே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே, சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட, யாரோடு இங்கே எனக்கென்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே, ராசாத்தி ஒன்னு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. இந்த பாடல் ஒரு யானைய மயக்குது அப்படின்னு சொன்னா இசை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஒரு வெவ்வேறு ஒரு சோகத்தோட ஒரு மன அழுத்தத்தோட ஒரு பேருந்துல பயணம் செய்யறோம். அங்க திடீர்னு கேட்கக்கூடிய பாடல் சட்டுன்னு நம்ம மனசை மாத்திருது இல்லையா? இதை தான் நாங்க கலை செய்யக்கூடிய விந்தை, அழகு அப்படின்னு சொல்றோம். சகோதரர் பேசும்போது சொன்னாங்க, இலக்கியம் தான் ரொம்ப சிறந்தது, கலை வெறும் பொழுதுபோக்கு தானே அப்படின்னு சொல்லி. அதை நான் வன்மையா மறுக்கிறேன். கலை வெறும் பொழுதுபோக்கு இல்லைங்க. கலை வெறும் பொழுதுபோக்குன்னு நினைச்சிருந்தா இன்றைக்கு கம்பீரமாக நமக்கு சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக தஞ்சை பெரிய கோயில் நின்று கொண்டிருக்குமா? இன்றைக்கு நம்ம நெல்லையப்பர் கோயில்ல பாருங்க எவ்வளவு அழகழகான சிற்பங்கள், இசைத்தூண்கள் இருக்குங்க மதுரையில மாதிரி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பாருங்க எவ்வளவு அழகு. இதெல்லாம் வெறும் பொழுதுபோக்கிற்காக அப்படின்றத நம்ம சொல்ல முடியுமா? எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மரபு இருக்கு நடுவர் அவர்களே. முக்கியமான நாட்கள்ல, இப்ப பொங்கல் தீபாவளி மாதிரி சமயங்கள்ல ஒரு திரைப்படம் வருதுன்னா உடனே அன்னைக்கே போய் நாங்க எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்த்துருவோம். பார்த்தாதான் அந்த நாளே எங்களுக்கு நிறைவு பெறும். அந்த அளவுக்கு ஒரு திரைப்படத்தோடையும் ஒரு கலையோடையும் ஒரு இசையோடையும் நம்ம இயைந்து வாழ்ந்தாதான் நம்ம மனசை எப்பவும் மென்மையாக வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த நம்ம கடமைகளை செய்யறதுக்காக நம்ம ஓட முடியும். இன்னொன்னு, விலங்குகள் ரசிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதை தாண்டி மொழி தெரியாத மனிதர்களும் கூட திரைப்படங்களையும் கலைகளையும் ரசிக்கிறாங்க. ஜப்பான் பத்தி துவக்கத்துல சொன்னீங்கல்ல நடுவர்களே, ஜப்பான்ல முத்து அப்படின்னு ஒரு படம் திரையிடப்படுது. சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த படம். அந்த மக்களுக்கு அந்த திரைப்படம் பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா. அதற்கு பிறகு சூப்பர் ஸ்டாருடைய அந்த வரவேற்புங்கிறது ஜப்பான்ல அப்படி கொண்டாடி இருக்கிறாங்கன்னா ஒரு திரைப்படம் எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி கொடுக்குது. மீனாவின் சொல்லுங்க.
சரி, மீனாவையும் ரொம்ப கொண்டாடினாங்க. ஆமா, அது சொல்லணும்ல, 2 பேரும் நான். நிறைய இலக்கியங்கள் நமக்கு சொல்ற விஷயத்தை, தத்துவங்களை ஒரு பாடல் சட்டுன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருது. அந்த படத்திலேயே ஒரு நல்ல பாடல் இருக்கு. வானம் உனக்கு பூமியும் உனக்கு, வரப்புகளோடு சண்டைகள் எதற்கு? வானம் உனக்கு பூமியும் உனக்கு, வரப்புகளோடு சண்டைகள் எதற்கு? வாழ சொல்லுது இயற்கையடா, வாழ்வில் துன்பம் செயற்கையடா. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கையில் வாரி குதித்து விடு. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. எவ்வளவு அழகு, எவ்வளவு பெரிய தத்துவத்துல ஒரு பாட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னா இதைத்தானே கலை செய்கிறது. இதற்கு எதுக்கு நாங்கள் இலக்கியங்கள் எல்லாம் படிக்கணும்? ரொம்ப மென்மையா எங்க மனசை வச்சுட்டு போறோம் அப்படின்னு சொல்றோம். நம்ம பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்ம வாழ்வு ரொம்ப சின்னது, அதை எவ்வளவு சந்தோஷமாக வாழணுமோ அப்படி வாழ்ந்து விட்டு போகணும்னு சொல்றாங்க. சில் வாழ்நாள் பல்பினி சிற்றறிவினருங்கிறாங்க நம்மளை. இவ்வளவுதான் மனிதர்கள். ரொம்ப குறுகிய கால வாழ்க்கையில நம்ம மனதை மென்மையா வச்சுக்கிட்டாதான் இந்த வாழ்க்கைக்கான கடமையையும் நம்ம சாதிக்க நினைத்த அத்தனையும் நாம் செய்ய முடியும். ஆகவே நடுவர் அவர்களே, கலை என்பது ஒன்றே நம் மனிதனின் மனதை நனைக்கும் மழை. அது மட்டும் இல்ல, கலை மாமணி என்ற மிகப்பெரிய ஆகச்சிறந்த பட்டமும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதனால் கலைக்கே தீர்ப்பை வழங்குவீர்கள் எனும் நம்பிக்கையோடு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா. நான் முதல்ல சொன்ன போது கூட நீங்க நம்பியிருக்க மாட்டீங்க, அவர் கூட்டு வந்தவங்க அதனால நல்லா பாடுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. நமக்கே சந்தோஷமா இருந்தது. பாட்டை பாடுறதுங்கிறதுங்க அப்படியே உயிரை உருக்கணும், அதான் பாட்டு. விளாத்திக்குளம் சாமிகள் பற்றி கேள்விப்பட்டிருக்கலான்னு தெரில. விளாத்தி ஐயா கேள்விப்பட்டிருக்காங்க. கி ராஜநாராயணனுடைய கதைகள்லேயும் வரும், கட்டுரைகள்லேயும் வரும். விளாத்திக்குளம்ங்கிறது நம்ம நாகலாபுரம் பக்கத்தில் இருக்குது. நான் அந்த ஊருக்கு கூட போயிருக்கேன். வாங்க, அந்த விளாத்திக்குள சாமிகள் பாடினார்னா கீழே உட்கார்ந்து யார் கேட்பா தெரியுங்களா? தியாகராஜ பாவதரும் கேபி சுந்தராம்பாளும் எம்எஸ் சுப்புலட்சுமியும் கீழே உட்காந்து கேட்பாங்களாம். அவர் பாடினா அப்படி இருக்குமா? அப்போ மைக் கிடையாது. நில ஒளியில் அவர் பாடுறப்ப 10,000 ஜனம் கேட்டுக்கிட்டு இருக்குமாங்க. அப்படி ஒரு தடவை அவர் பாடுறப்ப திடீர்னு ஒரு சலசலப்பு வந்திருக்கு. ஆனால் அவர் கண்ணை மூடிட்டு பாடிக்கிட்டு இருந்திருக்காரு. பாடிட்டு முடிச்சுட்டு என்ன சலசலப்புன்னு கேட்டாங்க. உடனே ஒருத்தர் சொன்னார், ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல பாம்பு வந்துருச்சு, அப்புறம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை அடித்து கொண்டு விட்டோம்னு இருக்காங்க. அப்படியே கண்ணீர் விட்டாராமுங்க. ஒரு நல்ல ரசிகனை கொண்டு விட்டீங்களாடா அப்படின்னு இருக்காரு. என்ன தெரியுதுங்களா? வைப்ரேஷன் தாங்க பாம்பை இழுக்கும். உடம்பு தரையோட பட்டு போகிற ஒரே உயிரினம் அதுதான். அதுதான் கிராமத்தில் ஒரு பழமொழி கூட விடுகதை கேட்பாங்க. பிறந்ததுலேருந்து வயிற்றாலேயே போகிறது எது? சொல்லுங்க பார்ப்போம். பாம்பு தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னத்தையாவது நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வயிற்றாலேயே போகுதான். பிறந்ததுலேருந்து வயிற்றால போகுதுன்னா நீங்கள் வேற நினச்சிடக்கூடாது. வயிற்றுலேயே அப்படி போகுதான். அந்த வைப்ரேஷன் அதை இழுக்குமா. ஏன்னா பாம்பு காது கிடையாது தெரியுமா உங்களுக்கு? இருக்குன்னு சொல்றதே போய். கட்சவிம்பார் தாய்மான சுவாமிகள். கட்சவி எடுத்து ஆட்டலாம். அப்ப அந்த இசை எப்படி பாருங்க. யானையை சொன்னாங்க. யானை என்ன, பாம்பு வந்து நிக்குதுன்னா அப்படியான அது அந்த பாட்டுக்கு வந்திருக்குங்க. அந்த பாட்டுக்கு வந்தது வழக்கப்பட்டு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, படக்குன்னு கொண்டு விடுவாங்களே, அதை செஞ்ச உடனே அப்படி வருத்தப்பட்டாராம். நல்ல அருமையான செய்திகளெல்லாம் வருஷப்படுத்தி சொன்னாங்க. கேட்கவே நமக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. பேசுகிற 4 பேருக்கும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நன்றியை சொல்லிக்கிறேன். அதெல்லாம் காட்டிலும் முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பித்த போது இருந்த கூட்டம் உண்மையிலேயே குறையலைங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்காக 4 பேருக்கு நன்றி. அந்த 4 பேருக்கு நன்றின்னு பாடுவார்ல எம்ஜிஆர். சங்கே முழங்குன்னு நினைக்கிறேன் படம். சரியா? தப்புட்டாலும் சொல்லியிருக்கேன்.
ஆரம்பித்து அநேகமாக ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. 9-7:30 கொடுத்தாங்கன்னு வச்சுக்கிடுவோம். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னும் கொஞ்ச நேரம் நான் பேசுகிறேன்னு வைங்க. இந்த 2 மணி நேரமும் நீங்கள் அசையாமல் உட்காந்து கேட்குறீங்கன்னு சொன்னால், நாங்கள் நல்லா பேசி நீங்கள் கேட்டீங்கன்னு நான் சொல்லலைங்க. நீங்கள் நல்லா கேட்டதுனால எங்களை நல்லா பேச முடிஞ்சது. இப்போ நினச்சி பாருங்க, இதில் தனியாக வந்திருக்கீங்க, குடும்பத்தோடு வந்திருக்கீங்க, பிள்ளை குட்டிகளோடு வந்திருக்கீங்க, எல்லாருமே உட்காந்து கேட்க முடியுதில்ல. அதாங்க பட்டிமன்றம். இப்போ நம்ம சினிமாவை இப்படி பார்க்க முடியுதா? சொல்லுங்க பார்ப்போம். அதுவும் போடக்கூடாத படமெல்லாம் போட்டு விட்றாங்க. எதெல்லாம் தேட்டரில் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் ஓடிடியில் உள்ளே வந்துருச்சு. வந்தால் ஒரு அசிங்கமான சீன் வந்த உடனே அப்பா கத்திருக்காரு. முன்னாடி இருந்த 8 வயசு பையில பார்த்து கண்ணை மூடுறா அப்படின்னு இருக்காரு. அவன் ஒடியாந்து அவன் கப்பை கண்ணை முடிப்பிட்டா அப்படியே. ஏன்னா அவனுக்கு வருத்தமாக இருக்கும்ல, அப்பா கெட்டு போயிடுவாருன்னு. இவ்வளவு பேரும் இவ்வளவு மகிழ்ச்சியடை வைக்க முடியுமா சொல்லுங்கம்மா? இப்போ ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான விஷயம். இப்போ எங்களுக்கு புத்தக திருவிழாவில் பேச வர்றப்ப என்ன சந்தோஷம் தெரியுங்களா? சொந்த தொகுதியில் நிற்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க. ஏன்னு கேட்டால், கல்யாண வீட்டில் பேசுறது என்ன கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். அது ஒரு தற்கொலை முயற்சி. எவன் பேச்சு அவனு கேட்க மாட்டான். அதுவும் சில பேர் தேர இங்கே திருப்பி போட்டு உட்காந்து வெத்தலைவாக்கு போட்டு துப்பிக்கிட்டு இருப்பாங்க. அதில் நாங்கள் பேசுகிறோம். அப்படிலாம் உண்டு. இப்போ சமீபத்தில் கூட ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் 3000 பேர், நான் தான் பேச்சாளே, நான் பேச போயிருக்கேன். 3000 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ உட்காந்துருந்தேன், வேறு என்ன செய்யறது? ஆனால் திருவிழாக்கள்லாம் அதே மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையாக வருவாங்க. அவங்கள ஒருங்கிணைக்க முடியாது. ஒரு ஊரில் நான் பேச போயிருந்தப்போ ஒரு அம்மா என்கிட்ட வந்து, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், மைக்கு கூட கை மைக்கு கொடுத்துட்டாங்க. கூட்டத்துக்குள்ள நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், மேடையும் இல்லை. அதில் ஒரு அம்மா வந்து, என் பேரனை காணோம் சொல்லு அப்படிங்குதே. ஏம்மா நான் பேச வந்திருக்குமா அப்படின்னேன். அதனால தான் உன்கிட்ட சொல்கிறேன், நான் பேச முடியாத பயிட்ட சொல்ல முடியுமா? அப்புறம் நான் முனியாண்டி என்ற 3 வயது சிறுவனை காணவில்லை, கட்டம் போட்ட சட்டை, ஒட்ட வெட்டப்பட்ட தலை, இதெல்லாம் நான் அந்த காலத்தில் டிவியில் கேட்டிருக்கேன். காணாம போனவங்களை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் அந்த கிழவி நல்ல கிழவிங்க. முடிய போகிறப்போ வந்து என்கிட்ட முனியாண்டி கிடச்சிட்டான்னு சொல்லிச்சு. இல்லைன்னா நான் வாழ்நாள்லாம் வருத்தப்பட்டுகிட்டே இருப்பேன்ல, முனியாண்டி கதி என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், அங்கே நம்மளால் பேசுகிறப்போ ஒருங்கிணைக்க முடியாது. அதே மாதிரி சில ஊர்களில் மாரியம்மன் கோயில் திருவிழாவில் கூட்டு போய் அக்கடி சட்டி எடுத்து ஆடி வர்றாங்க என்னையை சுற்றி. ஒரு அம்மா வந்து என்கிட்ட குழவு ஓட்டு போகுது ஊ அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன இலக்கியம் பேசுவேன் சொல்லுங்க பார்க்கலாம்? நான் எங்கிட்டு திரும்பி நிற்பேன்? ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே அப்படி இல்லை. நாங்கள் படிக்காத புத்தகத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. எங்களுக்கு தெரியாத பாட்டு வரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இது நமக்கான களம், நமக்கான இடம். அதுக்கு தான் இந்த இடத்துல இங்கே வர்றப்ப பேச வர்றப்ப என்னன்னா, அத்தனை பேருடைய கவனமும் இங்கே தான் இருக்கும். இம்மி கூட தப்பாக பேசிட முடியாது, இம்மி கூட மாற்றி சொல்லிட முடியாது. ஒரு செய்தியை சொன்னால் கூட உடனடியாக அதுக்கு பதில் சொல்ல வந்துடுவாங்க. எனக்கெல்லாம் நல்ல அனுபவம் உண்டுங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முதல்ல நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசுகிறப்ப கர்ணனுடைய கதையை சொல்லிட்டு, கர்ணனுடைய அந்த புண்ணியத்தை வாங்குவதற்காக கிருஷ்ண பரமாத்மா வந்தார். முதலில் ஒரு மனிதன் முன்னாடி இறைவன் கையேந்தி வந்தான் அப்படின்னு பேசி முடித்தாங்க பள்ளிக்கூடத்தில். எல்லாரும் கை தட்டினாங்க, எல்லாம் போயாச்சு. 14 பக்கம் ஒரு ஆள் கடிதம் எழுதியிருந்தாருக்கு எனக்கு, ஒரு வாத்தியார், அதே பள்ளிக்கூடத்து வாத்தியார். 14 பக்கம். நீங்கள் தமிழ் வாத்தியார் மகன் அப்படி இப்படின்னு என்னென்ன கோபம் இருந்தும் அப்படி வச்சு எழுதி, முதலில் கடவுள் கையேந்தியது இங்குதான் என்று சொல்லியிருக்கிறீர்கள், அது பிழை. அது முதலில் இல்லை, அது எங்கே என்று நான் சொல்ல மாட்டேன். எவ்வளவு கருணை உள்ள கொண்ட மனுஷனாக இங்கே பாருங்க, போய் தேடு போ. அப்புறம் நான் தேடி எடுத்துக்கு எப்படி பார்த்தேன்னா, அந்த பாட்டு முழுமையாக படிச்சிருந்தா பிரச்சனை இல்லைங்க. நான் அதில் வரியை விட்டுவிட்டேன். அதாவது நான் சொன்ன வரிக்கு முன்னாடி ஒரு வரி இருக்கு, முன்னமோர் அவனனிடம் கையேந்தியதை போல அப்படின்னு வருதுங்க. முன்னமோர் அவனன் யார் தெரியுமா? மாபலி சக்கரவர்த்தி. மாபலி சக்கரவர்த்திட்ட 3 அடி மண் கேட்டு அந்த கிருஷ்ண பரமாத்மா ஆகிய திருமால்
வந்தாரே அதுபோல கர்ணனிடம் வருகிறார். இப்ப எனக்கு என்ன சந்தோஷம்னா, என்னை தேட வச்சாலும் வந்தாள், அதுக்கு சந்தோஷங்க. இன்னைக்கும் சொல்றேன்ல, 30 வருஷம் கழிச்சு இதுதான் வேணும். நமக்கு தெரியாத யாராவது சுட்டி காட்டினா நம்ம தெரிஞ்சுக்கிற முயற்சிக்கணும், அது முக்கியமான ஒன்று. சரி, இன்னைக்கு இவ்வளோ அருமையாக இருந்து கேட்டவங்களை எல்லாம் நான் அன்போடு பாராட்டிட்டு, நல்ல செய்திகளை கேட்பதற்கும் பேசுவதற்குமான களம் அமைத்து கொடுத்த புத்தக திருவிழாவை அருமையாக நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி சுருக்கமாக நான் தீர்ப்பு சொல்லிடுறேன். எப்படி மனித மனம் அதை மென்மைப்படுத்தணும். இப்போ வேண்டியது அதுதான். நமக்கு தெரியுங்க, எப்படிப்பட்ட மனுஷனையும் கவலை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். கவலை சாதாரண நினைக்காதீங்க, அது அவனை ஒன்றுமே இல்லாமல் உருத்தெரியாமல் ஆக்கிரும். ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிக்கிறேன் பாருங்க. ஒரு ராஜா நாட்டை சுற்றி பார்த்துட்டு வர்றப்ப ஒரு யானை மதம் பிடிச்சி ஓடியாந்த உடனே எல்லாரும் ஓடி இருக்காங்க. ராஜா இறங்கி அப்படி அந்த யானையை அடக்கிறதுக்குள்ள அந்த யானை அப்படியே நின்றுருக்கு. என்னன்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒருத்தன் வாழை பிடிச்சி யானையை நிப்பாட்டிருக்காங்க. யானை அங்கிட்டு ஓட முடியாமல் நிற்கிது. ராஜாவுக்கு ஆச்சரியம். யானை அப்புறம் இது பண்ணிட்டு அவனை கூப்பிட்டு பரிசு கொடுத்தாரு. மந்திரியை கூப்பிட்டாரு. அவன் யாருன்னு பார்த்தா, ஏன்னா இவ்வளவு பலசாலி இங்கே இருக்கான்னா ஒன்று அவனை நம்ம பயன்படுத்தணும், இல்லைன்னா அவன் நமக்கு பகைவன் ஆகிடுவான். கவனமாக இருக்கணும். என்ன செய்யலாம்? ஒன்றும் இல்லை அரசே, 2 நாள் ஒரு 10 நாள் இதுக்குள்ள அவருடைய பலத்தெல்லாம் நான் மாற்றி காட்டுறேன். எப்படி முடியும் பாருங்க. அப்போ அவனை கூப்பிட்டு வந்து ஒரு 10 நாள் கழித்து யானையை பிடிச்சி நிப்பாட்டின கூப்பிட்டு வந்து இந்த உரலை தூக்கு அப்படின்னு இருக்கார் ராஜா. அவன் வர்றப்பே இருமிகிட்டே வந்திருக்கான். உரல் மேலே விழுந்துட்டான். எப்படியா, என்னையா செஞ்ச? ஒன்றும் இல்லை, இவன் வீடை கண்டுபிடிச்சி போய் அவங்க அம்மாட்ட நிறைய பணம் கொடுத்து ராசாவுக்கு எதிரியாகக்கூடாது, அதனால் உன் பையனுக்கு அவன் சாப்பிட்றப்பெல்லாம் உன் குடும்ப கவலையை சொல்லு. இப்படி சாப்பிட போகிறப்ப நமக்கு இருக்கிற கடை அப்படி ஒவ்வொரு முறையும் நீ என்ன செய்யணும், செத்து போனவங்க தாத்தா இப்படித்தான். இவன் அவன் சாப்பிடுவாங்க, உடம்புல சேராதுங்க. இப்படியே ஒரு வித்தின் வீக் அவன் வந்து வீக் ஆயிட்டான். நல்ல ஜோக் சொன்னேன், சிரிக்க மாட்டேங்கிறீங்க. வித்தின் வீக் ஆகிட்டான்னு சொன்னனே, இதுக்கு எனக்கு பரிசு கொடுத்துருக்க வேண்டாம்? அந்த வீக் வேற, இந்த வீக் வேற. ஆமாம், சரி இருக்கட்டும். கவலை என்ன செய்து? கவலை இல்லாத மனிதன் ஒரு படம் எடுத்தாருங்க. யாரு? கண்ணதாசன். அது எழுதுறாரு வடவாசத்தில். அது எடுத்ததுனாலேயே நான் வாழ்நாள் பூரா கவலைப்பட்டேன் அப்படின்னாரு. அதுக்கு காரணம் எல்லாரையும் சிரிக்க வச்ச சந்திரபாபு அவரை அழுக வச்சுட்டு போயிட்டாரு. அதில் நல்ல பாட்டும் இருக்கும். இரவின் அழுகை பனித்துளி என்பான், முகிலின் அழுகை மழை எனச் சொல்வான். இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை ரசிக்கும். பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான். இந்த ஒரு நாளேனும் துயரமில்லாதவன் சிரிக்க மறந்தாய் மானுடனே அப்படின்னு அந்த பாட்டு வருங்க. சந்திரபாபு அதில் சோக கேரக்டர் பண்ணியிருப்பார். இப்போ பாருங்க, இந்த மனம் கவலையால் சூழ்ந்திருந்தால் அதை எப்படி மாற்றுவது? அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு நம்ம கிராமங்களில் போய் பார்க்கணும். நான் எப்போவுமே பட்டிமன்றம் முடிஞ்சு போகிறப்ப எந்த ஊர்லேயாவது நாடகம் சத்தம் கடிச்சுன்னு வைங்களேன், காரை திருப்பி போய் வண்டியை போட்டு முன்னாடி போய் உட்காந்துருவேங்க. அது கடலப்பருப்பு பட்டாணி வாங்கி தின்னோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த நைட்டு 3 மணி 2 மணிக்கு நிலவில் அந்த இவராக வர்றாரு பாருங்க, பப்புன்னு அடிக்கிற அடி ஜோக்ஸ் பார்த்தீங்கன்னா பிச்சு உதறுவாப்புல. அப்படியே நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய படிப்பாளிகள் தான் அறிவாளிகள்னு. இல்லைங்க, அந்த ஆன் த ஸ்பாட் 2 பேரும் உரையாடுவாங்க பாருங்க. அடே அப்பா, அந்த இடத்துல என்ன கேள்வி வரும்னு தெரியாது, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்.
கொஞ்சம் அதில் விரசம் இருக்கும், இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் வேற என்ன செய்யறது? அவனை தூங்க விடாமல் பார்க்கணுமா இல்லையா? அதுக்காகத்தான் நான் ஒரு தடவை முன்னாடி போய் உட்கார்ந்துருந்தேன். சிக்கலாகி போச்சு. என்னன்னா அந்த பப்புன்னு பேச வர்றாரு, ஐயா இருக்காரு, ஒன்றும் பேச முடியாது. இப்படியே சொல்லி கூட்டமே சேர்ந்து என்னை முதல்ல கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. நல்ல நாடகத்தை போட்டு கெடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி நானே கேட்கத்தான் வந்தேன். அவங்க என்னன்னா அவங்க கொஞ்சம் கூச்சப்பட்டு அதிகமாக பேசாமல் விட்டுட்டாங்க. இப்போ அந்த நாடகத்தில் வரக்கூடிய அந்த பாட்டும் அந்த இசையும் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த கலைங்கிறது அடையாப்பா ஒன்றும் இல்லைங்க. இவர் சொன்னார், ஹரிச்சந்திரனுடைய கதையை காந்தியடிகள் தன்னுடைய வாழ்நாளில் பார்த்தாருன்னு. ஒரு தடவை தமிழக அரசு இந்த கலைமாமணி விருது மாதிரி கலை சுடர்மணி விருதெல்லாம் கொடுப்பாங்க கலைஞர்களுக்கு. அந்த விருது கொடுக்கறதுக்காக அந்த அதிகாரிகள்லாம் வந்துருந்தப்ப என்ன ஜட்ஜாக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த நாடக கலைஞர்கள்லாம் ஒரு சீன் நடிச்சு காட்டணுங்க. அப்படி நடிச்சு காட்டுற போது அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருது கொடுக்கணும். இப்போ ஒவ்வொருத்தராக அதை நடிச்சு காட்டுறாங்க. அதில் ஒருத்தர் அந்த ஹரிச்சந்திர மயானகாண்ட நடிச்சு காட்டினாருங்க. ஒன்றும் இல்லை, வெறும் ஹரிச்சந்திரன் வேடம் போட்டு நடிக்கிறாருங்க. நடிக்கிற போது அந்த ஆள் சொன்ன வார்த்தைகள் இருக்கு பாருங்க. காளி, அந்த காளியை பார்த்து சொல்றாரு, காளி நீ தினம் என் கனவுல வருவியேடி. பாருங்க, காளிய போடி வாடின்னு கூட சொல்றாப்புல. தினம் என் கனவுல வருவியேடி. ஒரு நாளாவது சொன்னியா? செங்கோல் பிடித்த இந்த கரம் பிணக்கோள் பிடிக்கும் என்று நீ ஒரு நாள் கூட சொல்லாம போயிடி அடி பாவி. சொன்ன போது சபையை அரண்டு போச்சுங்க. அப்படியே அதிர வச்சுவிட்டான் அந்த ஆளு. நினைச்சு பாருங்க, ஹரிச்சந்திரன் யாரு? காசி மாநகரத்தினுடைய மன்னன். ஏன் இப்படி வந்தா? வாங்கின கடனுக்காக வந்தா? இல்லைங்க, சொன்ன சொல்லுக்காக. வார்த்தை, வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றாக போக யாரும் ஜெயிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கங்க. அது பாரதியத்தை பார்க்கலாம். காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்லிட்டு அதை விட்டுறலைங்க. தனக்கு வச்சிருந்த சாப்பாட்டு அரிசியை எடுத்து செல்லம்மா போயிட்டு வர்றதுக்குள்ள எடுத்து அப்படி தூவி விட்டாரு. அந்த அம்மா கூட கேட்டுச்சு, நீங்களும் நானும் பசி தாங்குவோம், பிள்ளை தாங்குமா? அது சொன்னார், செல்லம்மா உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம இருக்கோம், இந்த குருவிகளுக்கு யார் இருக்கிறார்கள்? இதை செஞ்சதுனால தானங்க அவன் இன்றைக்கும் பேசப்படுகிறான். கலை அத்தனை விஷயங்களை செஞ்சு காட்டுது. நடிப்பு அப்படியே மனசு உருக்குது. பாட்டுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். அதே போல் நடிப்புக்கு சொல்கிறதா இருந்தால் நம்ம நாடகங்கள் மட்டும் இல்லைங்க, சினிமாக்களும் நம்மளை வியக்க வைக்க முடியும், நம்மளை நடுங்க வைக்க முடியும். அதுவும் படத்தில் வரக்கூடிய காட்சி இருக்குல்ல, அது என்னன்னு நமக்கு தெரியாதுங்க, ஆனால் கைதட்ட வச்சுவிடும். எங்கள் ஊர்லலாம் படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நல்ல சீன் வந்தால் எந்திரிச்சு பயங்கரமாக கைதட்டிட்டு காசு போச்சுடா சரியா போச்சு அப்படின்னு போவாங்க. காசு சரியா போச்சா அந்த சீனுக்கு. அதுலேயும் அந்த சோகமான சீன்லாம் வந்தால் தாரதாரையாக கண்ணீர் வரும். இப்போல்லாம் அதை காணுங்க. நான் அன்னைக்கு ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்படியே தேட்டரில் கண்ணீர் மல்குது. என் பக்கத்தில் ஒருத்தர் இம்புட்டு முறுக்கு வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கேன். நோர்க்குன்னு சத்தம் கேட்குது என்கிட்ட. நான் கோவத்தோடு அவனை திரும்பி பார்த்தேன். நீ எல்லாம் மனுஷனாடா அப்படிங்கிறக்கா திரும்பி பார்த்தேன். அவன் அப்படின்னா நல்ல இறக்க சுபாவம் உள்ளவன். வேணுமா அப்படின்னு கேட்டான். உடைய ஓ அதை என்ன செய்யணுங்க, ரசிக்கிறது மட்டும் இல்லை, அதை உணர்வோடு ஒன்றி போகணும். அப்படியே அப்போ தானே நம்ம மனசு அதில் தோய்ந்திருக்கும். உங்களுக்கு தெரியும், கிராமங்களில் நல்லா விளைஞ்சிச்சுன்னா வள்ளி திருமண நாடகம், பொண்ணு விளையலைன்னா ஹரிச்சந்திர மயான கண்டம், மூடுக்கு ஏற்றபடி நாடகம் போடுவாங்க. ஏன்னா அதில் என்ன நடந்தாலும் சந்தோஷமாக இருக்கும், இதில் எது செஞ்சாலும் சோகமாக இருக்கும், சேர்ந்து அழுகலாம்ல. இப்போ பாருங்க, ஒருத்தர் மனைவியை கூப்பிட்டு டாக்டர்கிட்ட போனான். என்னன்னு கேட்டார் டாக்டர், இந்த அம்மா விடாமல் டிவி பார்த்துக்கிட்டே இருக்குங்க. இது ஒன்றும் தப்பு இல்லையேன்னு. டிவி அமர்த்தினாலும் லைட் அடித்து பார்த்துக்கிட்டு இருக்கு உட்காந்து. ரொம்ப புத்திருச்சுன்னு தானே அர்த்தம். விடாமல் பார்த்து அழுகுது. அதுவும் இப்போல்லாம் சில நேரங்களில் 6:30 மணி ஆனாலே சில பேருக்கு அழுக வந்துடுது. அப்படிலாம் வச்சுருக்காங்க. அந்த நாடகங்களில் சினிமாக்களில் வரக்கூடிய காட்சிகள் நமக்கு என்ன செய்யுறீங்களா, அசத்துங்க. அப்படியே உதாரணமாக
பேசும் தெய்வம்னு நினைக்கிறேன் ஒரு படம், தப்பாக இருந்தாலும் சொல்லிடுங்க, கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் படம். பிள்ளை இல்லாமல் இருந்துட்டு பிள்ளை பிறந்த பிறகு அதை தராசு தட்டில் வச்சு அந்த பிள்ளைக்கு எடைக்கேட தங்கம் கொடுப்பாங்க. ரங்காராவ், பத்மினி, சிவாஜி எல்லாரும் இருப்பாங்க. வெங்கடாஜலபதியினுடைய முன்னாடி வச்சு கொடுப்பாங்க. இப்போ இந்த குழந்தை 1.5 வயசு குழந்தை இப்படி இருக்கும், இந்த தட்டில் கட்டுக்கட்டாக பணம், நகை, இது தங்கம் எல்லாம் வைப்பாங்கங்க. வைக்க வைக்க அந்த குழந்தையினுடைய தட்டு அப்படியே இருக்குங்க. இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. நியாயப்படி பார்த்தா அந்த குழந்தை என்ன இருக்கும், அதிகமாக போனால் ஒரு 15 கிலோ இருக்கணும். இவங்க வச்சிருக்கதோ 20-25 கிலோவுக்கு மேலே வைக்கிறாங்க. தட்டு ஒன்றும் ஆகலை. அப்போ அந்த பத்மினி சோகத்தோடு அவங்க மாமனாரை பாப்பாவில் எஸ்வி ரங்காராவ் எப்படியான நடிகர்கள்லாம் இருந்திருக்காங்க தெரியுமா தமிழ் திரையுலகில். அப்போ அவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை, இல்லைம்மா பாலாஜி உன்ட்ட என்னமோ எதிர்பார்க்குறான். யார்? பாலாஜி. ரொம்ப சொந்தமாயிட்டா நம்ம நட்போட கூப்பிடுவோம். சடார்னு அந்த அம்மா தாலியை கழட்டி தட்டில் வைக்குங்க. அந்த தட்டு படார்னு மேலே போகுங்க. கேமராவை அப்படியே அந்த வெங்கடாஜலபதி கொண்டு போவாங்க. அலறிடுவான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இது புல்லரிப்பு ஏற்படுத்துகின்ற அளவிற்கு இதுக்கு என்ன படித்த வேணுமா, படிக்காத வேணுமா, இலக்கியம் வேணுமா, ஒன்றுமே வேணாங்க. அவனை என்னமா செய்யணும். ஜெயகாந்தன் சொல்வார்ல, அது மாதிரி எழுத்து வாசகனை ஏதாவது செய்ய வேண்டும் பாரு. அதுபோல் கலை பாட வைக்கணும், பேச வைக்கணும், சிரிக்க வைக்கணும். சில பேர் வெளியே போய் சிரிச்சுட்டு ஓடியாருவாங்க, பார்த்துருக்கீங்களா? சிரிப்பு தாங்க முடியாது. அப்படி சந்தோஷமாக போயிட்டு ஒடியாந்து பார்த்து மகிழணும். சோக காட்சி தான் நம்மளை ஒழுக்கம்னு இல்லைங்க. நகைச்சுவை காட்சிகளில் நம்ம என்ன சந்தோஷமாக சிரிச்சிருக்கோம் நினச்சி பாருங்க. 1944 வந்த படம் சபாபதி. பம்மல் சம்பந்தமதியாருடைய கதை வசனம். நாடக உலகினுடைய தந்தைன்னு இவருக்கு பேர். 94 நாடகங்கள் எழுதினார். அதில் ஒன்று தான் சபாபதி. டிஆர் ராமச்சந்திரன் தான் கதாநாயகன். அவர் வேலைக்காரன் காளியன்ற திறன் ஒருத்தர். அவர் யார் தெரியுங்களா? அவர் தான் எம்ஜிஆர் மற்றவர்களுக்கு ஆசிரியர். பெரம்பு வச்சு அடிப்பாராம். ஆனால் நல்ல நகைச்சுவையாக அவ்வளோ அருமையாக சொல்லுவார். வேலைக்காரனாக இருப்பார் காளியன் ரத்னம். முதலாளி டிஆர் ராமச்சந்திரன். அவர் பேர் சபாபதி, இவர் பேர் சபாபதி. டேய் சபாபதி, இவர் வேகம் ஓடியாருவார். இந்தா போய் காலனாவுக்கு பாதாம் அல்வா, காலனாவுக்கு பக்கோடா, 2 காலனா கொடுப்பாரு. வட்டக்காலனா. காலனாவுக்கு பாதாம் அல்வா, காலனாவுக்கு பக்கோடா வாங்கிட்டு வா. கடை வரைக்கும் போய் திரும்பி வருவாருங்க. எந்த கால்னாவுக்கு பாதாம் அல்வா, எந்த கால்னாவுக்கு பக்கோடான்னு சொல்லாமல் போயிட்டியப்பா அப்படிம்பாரு. எங்கள் அப்பா சொல்லுவாருங்க, இது நியாயம்டா, இதை நீ ஜோக்குன்னு நினைக்காத. இந்த பணம் இதுக்குத்தான் எடுத்து வச்சா அதுக்குத்தான் வச்சுருந்தோம்னா அந்த வீடு நல்லா இருக்கும் அப்படிம்பாரு. சில பேர் யார் வந்தாலும் எதையாவது பணத்தை எடுத்து கொடுத்து விட்ருவாங்க, பார்த்துருக்கீங்களா? நாளைக்கு லாஸ்ட் நாள் டேட் இருக்கும் எலக்ட்ரிக் பில் கட்டுறதுக்கு. அதை எடுத்து கொண்டு போய் வேறு ஆள்கிட்ட கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, கட்ட வேண்டிய படம் நின்று போகும். அது அதுக்குத்தான் சொல்லணும். அப்போ நகைச்சுவைகள் கூட என்ன செஞ்சுன்னா நமக்கு சில அறிவை ஊட்டிட. அதுதான் அதனுடைய சிறப்பு. நேற்று கூட பேசுகிறப்ப சொன்னேன், என்எஸ் கிருஷ்ணனுடைய நகைச்சுவை என்ன செய்யும் தெரியுங்களா? அந்தந்த நேரத்தில் அப்படி சூடு போடுற மாதிரி போட்டு போகும் சமுதாயத்தில். அவர் கதாநாயகனை நடித்து டைரக்ட் பண்ண படம். அந்த படத்தில் ஜமீன்தார் நடிச்சிருப்பார். கதை வசனம் யார் தெரியுங்களா? பேரறிஞர் அண்ணா, நல்ல தம்பி படம். அதில் டிஎம் மதுரை அவரை பார்க்க வருவாங்க. வேலைக்காரன் கூப்பிடுவார், டேய் வண்டு இங்கே வாடா அப்படிம்பாரு. நம்ம கேட்கும், வண்டா? ஒருத்தர் பேர் வண்டா வச்சிருக்கீங்க. உடனே அவர் சொல்லுவார், சர்வண்டு தான், சர்வண்டு, நமக்கு சர்பட்டை பிடிக்காது அப்படிப்பாரு. என்ன தெரியுங்களா? அந்த காலத்தில் சர்பட்டம் வெள்ளைக்காரனை துதிப்பாடினா கொடுப்பாங்கங்கிற விஷயத்த எவ்வளவு நுணுக்கமாக அடிக்கிறாங்க பாருங்க. போகிற போக்கில் சொல்லணுங்க.
நமக்கு சர்பட்டம் முடிக்காது. அப்போ வசனம் எழுதுகிறவங்களும் சரி, அதை வெளிப்படுத்துகிற போதும் சரி, நமக்கு அத்தனை சந்தோஷம் இருக்கணும், கேட்க கேட்க மகிழ்ச்சியாக இருக்கணும். கோயிலுக்குள்ளே போகிறப்ப கூட ஒரு புலிமுட்டு ராமசாமின்னு ஒரு ஒரு பெரிய டீமே வச்சுருப்பாருங்க. சிஎஸ் பாண்டியன், காக்கா ராதாகிருஷ்ணன், எழுமலைன்னு ஒருத்தர், அதே போல் பாட்டு எழுதுறதுக்காக உடுமலை நாராயணகவி, அவர் எழுதின பாட்டு தாங்க இவருடைய அத்தனை வெற்றிக்கும் காரணம். அந்த கோயிலுக்குள்ளே போகிறப்ப புலிமுட்டு ராமசாமி அவர்கிட்ட கேட்பாப்புல, குளிச்சியோ அப்படிம்பாரு. இவரை பார்த்து, குளிக்கலை என்ன செய்வேன், சொர்க்கத்துக்கு போக முடியாது, குளிக்காமல் கோயிலுக்குள்ளே போனால் சொர்க்கத்துக்கு போக முடியாது, போடா, தவளை எல்லாம் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது, நண்டு தண்ணிக்குள்ளே தான் இருக்குது, அப்போ அதுதானே முதல்ல சொர்க்கத்துக்கு போகணும். எப்படியான ஒரு வசனங்கள் பாருங்க. என்ன தெரியுங்களா, மனம் சுத்தமாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவை எதுவுமே தேவையில்லை. மனம் அது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம். நான் முதல்ல சொன்னேன்ல, இதுதான் மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரை பெற, வேற எதுவும் பார்க்காத. புறந்தூய்மை நீரால் அறியும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும்னார் திருவள்ளுவர். இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. படிக்கிற காலத்தில் ஒரு வாத்தியார் சொல்லிட்டு திரிவார், அது நம்ம சொல்லலையா, வாத்தியார் சொல்லிட்டு திரிவாராம். இருக்கட்டுங்க, அப்படி பயன்படக்கூடிய தன்மை உள்ளது. இப்போ பாருங்கள், ஒரு இசைக்கு சொன்னேன், ஒரு பாட்டுக்கு சொன்னேன், ஒரு வசனத்துக்கு சொன்னேன், ஒரு காட்சி, ஒரு சில காட்சிகள் நம்மளை வந்து அப்படியே வியக்க வைக்குங்கிற செய்தியை நான் சொன்னேன். என்ன நமக்கு இதுன்னு கேட்டால், இதெல்லாம் ரசிக்கக்கூடிய மனம் நமக்கு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடுவோம். எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவில் எப்படி ஜெயிக்கும் தெரியுமா ஒரு படம்? எம்ஜிஆர் தாங்க சொன்னார், ஒரு படம் வெற்றி அடையணும்னா அந்த ரசிகன் பலமுறை வந்து பார்க்கணுமா, ரிப்பீட்டட் ஆடியன்ஸ்னால தான் அந்த படம் ஜெயிக்கும்னார். இப்போ ஒரு தடவை பார்த்துட்டு ஜென்மத்துக்கு படம் பார்க்கக்கூடாதுன்னு முடிவோட அலையிறான் சில பேர். அப்படி கொண்டு விட்றாங்க, திரும்ப வரணும், அப்போ போடுவாங்க. ரசிகர்களை திரும்ப திரும்ப பார்க்க வைக்கும் படம், குடும்பத்துடன் காண வேண்டிய படம் எல்லாம் இருக்கும். அவர்களை எல்லாத்தையும் திருப்பி ஈர்க்கணும்னா அந்த ஈர்ப்பதற்கு ஏதாவது ஒரு செய்தி அதில் இருக்கணும். அதை தருவது கலை. கலைக்கு என்னென்ன அழகு உண்டுன்னு கேட்டால், அதுக்கு வந்து தனியாக படிச்சுட்டு வரணும்னு கிடையாது. யார் விடாலும் அதை ரசிக்க முடியும், எந்த நிலையில் இருந்தாலும் ரசிக்க முடியும். சினிமா வந்தபோது ஒருத்தர் எழுதினாருங்க, எப்படி தெரியுமா, இங்கு தான் ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்திருக்கிறார்கள். முதல் வார்த்தை சொல்கிறோமா? இல்லை, வரல இன்னும். அதை அவரும் சொல்லுவார், ரயிலை பார்த்து பாடுவார் என்எஸ் கிருஷ்ணன், ரயிலே 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 நீயும் கடவுளும் ஒன்று ரயிலே. கடவுள் காசு உள்ளவனையும் காப்பாற்றுவான், காசு இல்லாதவனையும் காப்பாற்றுவான். நீ டிக்கெட் எடுத்தவனையும் ஏற்றிட்டு போவ, எடுக்காதவனையும் ஏற்றிட்டு போவ, நீயும் கடவுளும் ஒன்று. எப்படியான படம் பாருங்க. கிந்தனார்னு ஒரு கதாகாலட்சேபம் பண்ணுவார். இன்னைக்கு அறிவொளியிலெல்லாம் அந்த கதாகாலட்சேபத்தை எடுத்து போட்டால் போதுங்க. ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒருவர், தள்ளிப்போ கிட்டே வராது என்று சொல்லப்பட்டவர், அவர் படித்து பெரிய அதிகாரியாக வர்றப்ப அந்த ஆசிரியரே சென்று அவரை கட்டிக்கொள்வார் என்று சொன்னால் கல்வி பெரிதல்லவா? அப்படி முடியுங்க. இதை நந்தனார் கதையோடு எடுக்கிறார் பாருங்க, அதுதான் சிறப்பு. அவ்வளவு விஷயங்கள் எல்லாம் இதில் சொல்லலாம். கலையை யாருக்கு புரிய வைக்கலாம்? குழந்தை முதல் பெரியோர் வரை எல்லாரையும் ஈர்ப்பது. ஏன் அவங்க சொன்ன மாதிரி சகல ஜீவராசிகளையும் கலை ஈர்க்கும். அதனால் கலைதான் மனது. இல்லை இல்லை இதுங்க ஐயா, என்ன இதுக்கு தான் முதல்ல படம் கொடுக்கக்கூடாதுங்கிறது தெரியுதா? சரி இருங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, தள்ளி உட்காருங்க, எனக்கு பயமாக இருக்குது. ஐயா முடிக்கல, ரெண்டு ஒரு மனசுக்குள்ள அப்படியே கவலைப்பட்டு என்ன வேசி என்ன செய்ய. சில பேர் இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு அலைவாங்க. பையன் மார்க் வாங்கலைன்னா சில பெற்றோர்கள் வந்து வாத்தியார் அவங்க குடும்பம் எல்லாத்தையும் சேர்த்து வைங்க. ஏன் மார்க்கை கூட போட்டானே கெட்டா போறியா? உன் மகன் எழுதியிருக்கணும்ல. ஒரு வாத்தியார் கேட்டால் திருக்குறளை எழுதியது யார்? அதை போய் சொல்லியிருக்கான் கம்பர் அப்படின்னு இருக்கான். இல்லை, திருக்குறளை எழுதியவர்னா கம்பர்னு சொல்லுவாங்க. போட உங்கள் அப்படம் கூட்டு வாடார். அவர் வந்திருக்காரு,
ஏன் உன் பையன் திருக்குறளை எழுதினது யாருன்னு கேட்குறேன், கம்பர்னு சொல்கிறாங்க. அவர் சிரிச்சிருக்காரு. நீங்கள் தான் தப்பாக கேட்டிருக்கீங்க. நீங்கள் என்ன கேட்டிருக்கணும்? கம்பராமாயணத்தை எழுதியவர் யார்? அவன்கிட்ட விடை இருக்குல்ல. நீங்கள் கேள்வியை சரியாக கேட்கணும்ல. அவர் நினச்சார் இது என்ன அது பாட்டுக்கு வந்து போது. சரி, நான் தான் சொன்னேன் எல்லா விலங்குகளையும் இருக்கும்னு. ஆமாம், இதுக்காக நீங்கள் நிரூபித்தெல்லாம் காட்டக்கூடாது. ஆமாம் ஆமாம். அப்படியா? ஏதாவது டைனோசரை விட்டுறாதீங்க சாமி. ஆமாம், இப்போ தான் பிறந்தது, உங்கள் பட்டிமன்றம் கேட்கணும்னு ஆசைப்படுச்சு அப்படின்னு. ஆமாம், இல்லை நான் எனக்கு ஒரு 30-35 வருஷத்துக்கு முதல்ல வெளியூர்களுக்கு பட்டிமன்றம் பேச போகிறப்ப நான் ஒரு ராமநாதபுரத்துக்கு அங்கிட்டு ஒரு ஊருக்கு போனேங்க. பஸ்ஸில் போய், காரில் போய், 2 வீலரில் போய், நடந்து போய், அங்கே போனால் லைட்டு பிடிச்சிற ஒரு ஆள் நிற்கிறாரு. முன்னாடி ஒருத்தன் சிலம்பு சுற்றி போகிறான். நான் ஊர் மரியாதை போல் இருக்கு அப்படின்ட்டு அந்த லைட்டு பிடிச்சி போகிறவர்கிட்ட கேட்டேன், இது என்ன வெறும் கருவளை பரம்பா இருக்குது, ஏதாவது பூச்சி பட்டம் இருக்குமான்னு கேட்டேன். சீச்சி, நல்லவாம்பு இருக்கட்டில் எதுவுமே இருக்காது. அவன் எதுக்கு முன்னாடி கம்பி சுற்றி போடான்னு தெரியுமா? பாம்பு வந்து மேலே விழுகுமான்னு சில நேரங்கள்ல. இதில் என் கூட வந்த 2 பேரும் அப்படியே ஓடி போடாங்க. செத்தாலும் சொந்த ஊரில் தான்டா சாவேன் அப்படின்னு சொல்லி. சரி, எல்லா உயிரினமும் கேட்கட்டும், கடவுள் அதுக்கு தான் நான் படைச்சிருக்காரு. இது எனக்கு இது பார்த்த உடனே ஒரு ஜோக் சொல்லிடுறேன், அப்புறம் முடியாது. ஒரு பேராசிரியர் ஒருத்தர் லண்டனில் என்ன பண்ணியிருக்காரு, தினம் வாரம் ஒரு மொழி படிச்சுட்டே இருக்கிறது. ஒரு புது மொழி, இங்கிலீஷா அவருக்கு தாய்மொழி, ஃப்ரெஞ்சு, அப்புறம் ஹீப்ரு, அப்புறம் அந்த மொழி, இந்த மொழி, அது இதுன்னு. அந்த அம்மா பொறுத்து பார்த்துருக்கு. ரொம்ப அறிவாளியோடையும் குடித்து நடத்த முடியாது தெரியுமா உங்களுக்கு. அவங்க எப்போ என்ன செய்வாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இந்த அம்மா என்னத்துக்கு தான் இதை படிக்கிறீங்க, இப்போ என்ன படிக்கிறீங்கன்னு கேட்ட உடனே அது ஒரு கிளை மொழி, அது படிக்கிறேன் இது படிக்கிறேன்னு என்னமோ சொல்லியிருந்திருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹீப்ருன்னு வச்சுக்கோங்களேன், அது படிக்கிறேன்னு இருக்காரு. இன்றைக்கி ஹீப்ரு மொழி பேசுகிறவங்க இருக்காங்க. நான் பார்த்தேன், யூதர்களுடைய அந்த இதில் பழைய ஏற்பாட்டில் ஹீப்ரு மொழியினுடைய இலக்கியங்கள் இருக்குது. சரி, இருக்கட்டும். இப்போ இவர் படிச்சிருக்காரு, படித்தா அந்த அம்மா வந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதுக்கிடையில் லண்டனில் ஒரு ரயில்வேல இதில் வந்து வெடிகுண்டு வெடித்து நல்ல வேளை யாருக்கும் ஒன்றும் ஆகலை. அதுக்குள்ளே போலீஸ் போய் அவங்க ஓடி போயிட்டாங்க. அவங்களோட போன நாய் ஒன்று, அவங்க வளர்த்த நாய் ஒன்று நின்று வச்சு போலீஸ் அதை பிடிச்சிருச்சு. இப்போ பிடிச்சா இந்த நாயை வச்சு அவங்கள பிடிக்கணும். நாய் தான் மற்றவனை பிடிக்கும், இப்போ நாயை வச்சு அவங்கள பிடிக்கணும். இதுக்கு என்ன செய்யலாம்? இதுக்கு என்ன மொழி தெரியும்னு தெரில. ஏன்னா நாய் மொழி தான் தெரியுமா, அதுக்கு தாய்மொழி என்னன்னு எப்படி தெரியும்? எப்படி யோசிக்கிறதுன்னு பார்த்து அப்போ தான் நம்ம ஆள் பேர் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. இங்கே ஒரு ஆள் இருக்கார், ஒரு பேராசிரியர், 60-70 மொழி தெரியும் அந்த ஆளுக்கு. அவனை கூட்டுவாங்கன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவர்கிட்ட சொல்லி இதுகிட்ட நீங்கள் எப்படியாவது பேசுங்க. அவர் தினம் போய் ஒரு நாளைக்கு 5 மொழி வாக்கில் கமான் இங்கிலீஷில், அப்புறம் இந்த மொழி அந்த மொழி, ஒரு வாரம் பேசியிருக்காருங்க. ஒன்றும் நடக்கலை. அது பாட்டுக்கு சாப்பிட படுத்திருக்கேன். இவர் பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த பாவம். திடீர்னு இவர் படித்த புது மொழியிலேருந்து ஒரு வார்த்தை பேசணுன்னே எந்திரிச்சின்னு வாழை ஆட்டியிருக்கு. டக்குன்னு அதை வச்சு இவர் சில சமிக்கைகள் சொல்லவும் அது நேராக அந்த வெடிகுண்டு வச்சாங்கல்ல அவங்க வீட்டுக்கு போய் நின்றுச்சு. போலீஸ் பிடிச்சிருச்சு. இப்போ உடனே பிரதம மந்திரி கூப்பிட்டு, உங்களுக்கு என்ன வேணும்? வீடு வேணுமா, காரு வேணுமா, பதவி வேணுமா, என்ன வேணும்? அந்த நாய் வேணும் அப்படின்னு இருக்காப்புல. அவங்களுக்கு புரியலை இந்த நாய் எதுக்கு அப்படின்னு. என் பொண்டாட்டி, நான் இந்த மொழி படித்தப்ப எந்த நாய் கேட்க போதுன்னு நீ இதை படிக்கிற அப்படின்னு கேட்டா,
இந்த நாய் கேட்டுச்சுன்னு சொல்லி அதை காட்டலாம்னு கூப்பிட்டு போனேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இருக்கட்டும், இது ஒன்றும் மறந்துடாதீங்க. சும்மா இது ஒரு அடுத்த படத்துக்கான ட்ரெய்லர் மாதிரி வச்சுக்கோங்க. இலக்கியம் மனித மனத்தை மென்மைப்படுத்துமா? இப்போ இவங்க சொன்னாங்க அது எல்லாமே. இப்போ முதல்ல இவங்க நற்றினைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சொன்னாங்க, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்றே. இதெல்லாம் சொன்னபோது நம்ம பேசாமல் தான் இருந்தோம். அந்த அம்மா பாட்டுக்கு பேசிட்டு போகுது, நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு. அப்போ அதுக்கு உரையும் சொல்லி விளக்கமும் சொல்கிறப்ப லேசாக புரிய ஆரம்பிச்சது. இலக்கியம் அவ்வளோ கடுமையானதா? யாருங்க சொன்னான்? இலக்கியம் என்னென்ன வகையான சிறப்புடையதுன்னு எடுத்து சொன்னாத்தாங்க புரியும். நமக்கு தெரியும் நம்முடைய உடம்பு எப்படிப்பட்டது. திருவள்ளுவருக்கு இணையான ஒரு அறிவாளி யாருன்னு கேட்டால் அதுக்கு உரை எழுதின பரிமேலழகருங்க. பல பேர் இப்போ தான் புதுசு அந்த பேரை பரியேறும் பெருமாள்னு ஒரு படம் வந்துச்சு. பரிமேலழகர்னு பேர் படம் வந்துச்சா? பரிமேலழகர்னு படம் வந்துச்சுங்க, அந்த காலத்தில் இருக்குது அந்த படம். அவர் 1000 வருஷம் கழிச்சு வந்தவர் திருவள்ளுவருக்கு பிறகு. திருவள்ளுவர் 2ஆம் நூற்றாண்டுனா அவர் 12ஆம் நூற்றாண்டு. ஒரே ஆசிரியர்களில் அவ்வளவு அறிவாளி. நல்லா நினைவு வச்சுக்கோங்க. அவருடைய கருத்து சிலருக்கு முரண்பாடாக தெரியும், ஆனால் ஆற்றலில் மதிப்பு இதே இல்லை. அவர் சொல்வார், தானம் தவம் ரெண்டும் தங்காவினுலகம் வானம் வழங்காது அணின். இது வான் சிறப்பு அதிகாரம். இந்த உலகத்தில் மழை பெய்யாட்டி தானமும் இருக்காது தவமும் இருக்காதான். தவம்னு அந்த இடத்துல ஒழுக்கம்னு வச்சுக்கோங்க. மழை பெய்யாட்டி எப்படி ஒழுக்கம் குறையும்? மழை பெய்யாட்டி எப்படி ஒழுக்கம் குறையும்னா, தண்ணி இல்லைன்னா பல்லு விளக்க வேணாம் எவனாவது? சொல்லுங்க பார்ப்போம், குளிப்பானா? அப்போ அவனுடைய இயல்பான தன்மையெல்லாம் கெட்டு போகும். தானம்னா என்னான்னு அடித்து விளக்குவாருங்க அந்த ஆள். உழைப்பின் மிகுதியால் வந்த பொருளை தக்கார்க்கு உவகை மேலிட்டால் தருதல். 10 பேர் எந்திரிச்சு போயிருவீங்க இப்படி பேசணும்னா. இவருக்கு தான் பெரிய ஆள்னு சொன்னீங்களாக்கும். ஒரு வார்த்தை புரியலை, நான் புரிய வைக்கிறேன். தானம் என்பது சீக்கிரத்தை போட்டுங்க. உழைப்பு புரியுது இல்லையா? உழைப்பின் மிகுதியால், மிகுதி என்ன? ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறது. தமிழில் எப்படி மொழிபெயர்த்துக்கிடுவோம்? உழைப்பின் மிகுதியால் வந்த பொருளை, இன்கம், வந்த பொருளை தக்காருக்கு, அதுதான் முக்கியமான வார்த்தை. தக்காருக்கு யாருன்னா, நம்ம வாட்டுக்கு ஏதாவது தண்ணி அடிக்கிறவனுக்கோ மற்றவனுக்கோ காசு கொடுத்துடக்கூடாது. தக்காருக்கு உவகை மேலிட்டால் சந்தோஷத்தோடு அள்ளித் தருவதற்கு பேர் தான் தானம். எத்தனை வார்த்தைங்க! ஆண்டாள் சொல்வார்ல, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. மழை பெய்யணும், மும்மாறி பெய்யணும், தீங்கின்றி பெய்யணும், திங்களுக்கு 3 முறை பெய்யணும். இப்படியான அடைமொழிகளை கொண்டு வந்து சேர்த்தா தான் அது நல்லா இருக்கும். புரிஞ்சாதாங்க இலக்கியம் நல்லா இருக்கும். அதனால தான் படிக்க போகிறோம். நம்ம பல பேர் பரீட்சைக்கு தான் போகிறோம்னு வச்சுக்கிட்டுருக்காங்க. போலக்க பரீட்சை நம்முடைய தகுதிக்காக. ஆனால் இலக்கியத்தை நடத்துகிற போது எப்படி இருக்குன்னு தெரியுமா? எங்களுக்கு ஒரு பேராசிரியர் இருந்தார், சங்கரநாராயணன். பாரதியாருடைய கண்ணன் பாட்டு நடத்துவாருங்க. இவங்கள மாதிரி அவர் அருமையாக பாடுவார். அவர் அந்த பாட்டு பாடுறப்ப கண்ணன் பாட்டில் அந்த தலைவி தோழிமார கோவத்தோடு பார்த்து பேசுகிற மாதிரி பாரதி எழுதியிருப்பாருங்க. அவன் வர சொல்லியிருக்கான் 8 மணிக்கு எங்கள் ஜங்ஷனில் நிற்கிறேன்னு இருக்கான். இந்த ஒருத்தியாவது தூங்குறாளா? இவ தூங்குனா தான் நான் போக முடியும். நேரம் மிகுந்தது இன்னும் நித்திரையின்றி எந்த நினைப்பு தெரியவில்லை கூத்தடிக்கிறீர். சோரன் விளங்கிவிடும், சோரன் உறங்கிவிடும் நள்ளிரவிலே என்ன தூளி படுகுதடி இவ்விடத்திலே. நானும் பல முறைகள் பொறுத்து விட்டேன், இது நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டதே. இது சோரன்னா திருடங்க. இவ சொல்கிறா, ஏன்னா என்னை வர சொல்லி காத்துக்கிட்டு இருக்கான், நான் போலாம்னு பார்த்தா ஒருத்தியாக தூங்குறாள்னு பாரு, தூங்க மாட்டேங்கிறான். இதை அவர் பாடுவாருங்க. பாடுற போது கேட்டுக்கின்னா எனக்கு ஒரு ஆசை, பாரதியே கேட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படி. அதோடு மட்டும் இல்லை, நொண்டி சிந்துன்னு ஒன்று இருக்குடா, அது என்ன தெரியுமாடா? இப்படி போகிற போது காலை லேசாக இழுத்துட்டு போடுமா. அது மாதிரி சிந்தில் அந்த பாட்டில் ஒரு ஸ்டெப் அப்படி தயங்கி அப்படி மேலே வரணுமா. இப்போ நீங்கள் இந்த பாட்டு கேட்டிருப்பீங்கள, என்னன்னா
மாடுமனை போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்ன, கோடி செம்பன் போனால் என்ன, கிளியே குறுநகை போதுமடி. யாரு? அந்த முருகனுடைய லேசான சிரிப்பு இருந்தா போதுமா, வேற ஒண்ணுமே வேண்டாமா. கிளிக்கண்ணின்னு இதுக்கு பேரு. வரி என்ன? வள்ளிக்கணவன் பேரை வழிப்போக்கன் சொன்னாலும் வள்ளிக்கணவன் பேரை. வள்ளிக்கணவன் யாரு? முருகன். வழிப்போக்கன் போற போக்கில் ஒரு சன்னியாசி பாடிக்கிட்டே போவாரான். அப்படி பாடினா அதுல அந்த கேட்ட உடனே வள்ளிக்கணவன் பேரை வழிப்போக்கன் சொன்னாலும் உள்ள முருகுதடி கிளியே உண்மத்தமாகுதடி. உண்மத்தம் என்ன? பைத்தியம். உண்மத்தமாகுதடி. இப்ப இந்த பாட்டை பாடுற போது, பாட்டை சொல்ற போது இதை நடிச்சு நயந்து அவர் காட்டுறதோடு மட்டுமில்ல, அதை விளக்கி சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு நான் திருப்பி சொல்றேன்னா அவர் விளக்கி சொன்ன அந்த விளக்கம் தாங்க என் மனசுக்குள் நிற்குது. நான் பரிமேலகரை எங்கே படிச்சிருப்பேன்? எங்கள் அப்பாட்ட படித்தேன். எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர்னு கேட்டிங்கன்னா, தப்பு விட்டா இந்த மனுநீதி சோழ மாதிரி அவர் தேர்லேயே வச்சு என்னை ஏற்றி கொண்டு விடுவார். அப்படியான ஆள். நம்மள என்ன சொல்கிறேன், 8வது படிக்கிறப்ப அவர் வாத்தியாரை வந்திருக்காரு. நான் தான் எந்திரிச்சு படி அப்படின்னா அவர் நடுறார். நான் எந்திரிச்சு திருக்குறளை படிக்கிறேன். ஊழையும் உப்பக்கங்காண்பர் உழைவின்றி தாழாது இயற்றுபவர். இதுதான் திருக்குறள். அதாவது விதியை கூட வெற்றி விடுவார்கள். யார்? அயராது உழைத்து பாடுபவர்கள். உப்பக்கங்காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். இந்த திருக்குறளை வாசிக்கணும். நான் 8வது தான் படிக்கிறேன். நான் நீங்கள் நினச்சிடக்கூடாது பிறந்த போதே அறிவாளி அப்படிலாம் சும்மா சொல்லக்கூடாது. எல்லாரும் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஃபெயில் ஆகி பாஸ் ஆகி என்னமோ ஆகி வந்திருக்கேன்னு வச்சுக்கிறணும். ஆமாம், ஊழையும் உப்ப படிக்கணும்ல, இப்படி வச்சுக்கிட்டு உழையும் அப்படின்னு வாச்சிவிட்டேன். சட்டுன்னு வந்து ஒரு அறை விட்டாருங்க. நீ எனக்கு என்னன்னா, அவர் அடித்தது கூட இல்லை, கோஎஜுகேஷன் கிளாஸு. அதில் வச்சலான்னு ஒரு பிள்ளை சிரிச்சிருச்சு. பேரு ஞாபகம் இருக்குது மட்டும் இல்லை, இதை ஒரு ஊரில் சொன்னப்போ ஒருத்தர் அங்கேருந்து எனக்கு ஃபோனில் அந்த வச்சலாம் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னாரு. இந்த கவலை உனக்கு இருக்கியா? இப்போ எனக்கு சிரிப்பு என்ன தெரியுமா, அந்த பிள்ளை சிரிச்சிருச்சேன்னு கவலைப்பட்டேன் நான். அட்டி அப்படி விழுந்திருக்கு. அவன் ராவணன் சொல்லுவான்ல, முதல் நாள் பொருளை வாரணம் பொருதமாறும் வழியில் எடுத்ததோளும் நாரத முனிவிற்கு ஏற்ப நயம்பட உரைத்தலாவும் தாரணி மௌலுபத்தும் சங்கடர் கொடுத்தவாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்க போது அவன் நம்மளை பார்த்து அவன் சிரிப்பானே இவன் சிரிப்பானே அவன் சிரிப்பா அப்படிலாம் நினைக்கலையா. நம்ம தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்குமே ஒரு பொம்பளை, அவ கேட்டா சிரிப்பாளேன்னு தான் கவலைப்பட்டானா. வான்னகும் மண்ணும் எல்லாம் நகும், எதை பற்றியும் கவலை இல்லை. சாணகி நகுவல் என்று நாணத்தால் சாம்புகின்றார். எனக்கு கவலை அது மாதிரி ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க. இலக்கியத்துக்கு முக்கியம் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். ஒரு பாட்டை கேட்குற போது அதனுடைய பொருள் தெரிஞ்சுன்னு வைங்களேன், அது நமக்கு அவ்வளவு இனிமையாக இருக்குங்க. இப்போ நான் நிறைய இடத்துல சொன்னாலுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். லண்டன் இது அமெரிக்கா போகிறப்பெல்லாம் அப்போ நான் சொல்கிறப்ப 2003-4 நியூ ஜெர்சியில் நாட்டிய பேரொழி பத்மனி அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்கிறேன். 2-3 முறை போயிருக்கேன். ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவங்க அவங்க. அவங்க நாட்டிய பேரொழின்னு தான் சொல்கிறோம். நகைச்சுவை அந்த அம்மா சொல்லி நான் நிறைய சிரிச்சிருக்கேன். எப்படின்னா போகிற போக்கில் சொல்லுவாங்க. அதாவது ராமாயண படம் சம்பூர்ண ராமாயணம் எடுத்தாங்க, தமிழில் வச்சு தெரியுங்களா? சம்பூர்ண ராமாயணம்னு ஒரு படம். என்ன ஒருத்தருமே ஆமாங்க இல்லவே மாட்டேங்கிறீங்க? ஆமாம், சும்மாவது ஆமான்னு சொல்லி வைங்க கொஞ்ச நேரத்துக்கு. சொல்லியா அப்போ தான் முடிப்பேன் அந்த ஆள் அப்படின்ட்டு. சம்பூர்ண ராமாயணம் தமிழில் வந்துச்சு. அதில் தான் பரதன் நடிச்சிருப்பார் சிவாஜி, கௌரவ நடிகர். ராமன் இவர் யார்? என்.டி. ராமராவ். இந்த மாதிரி தான் சீதையான். அந்த படம் மத்திய என்கிட்ட சொல்கிறாங்க. எப்படி? என்.டி. ராமராவுக்கு தமிழ் தெரியாதான். அப்போ ஏபி நாகராஜ் என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சமாவது தமிழ் தெரிஞ்சாதான் நல்லா பேச முடியும்னு சொல்லி அவருக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்காக நம்மால் ஒரு தாள் அனுப்பி விட்டுருக்காங்க. அவன் 5 நாள் கழித்து தெலுங்கு பேசிக்கிட்டே வந்திருக்கான். அவனுக்கு தமிழ் மறந்து போச்சு. இது ஒரு பக்கம்.
அப்போல்லாம் அவுட்டோர் ஷூட்டிங் வந்து எங்கே எடுப்பாங்கன்னா ஒகேனக்கல். வெயில் கொளுத்துற பாறையில் தான் வச்சு எடுக்க முடியுமா, வேறு வழி கிடையாது. அப்போ இவர் இப்போ இந்த அம்மா வந்து சீதை, அவர் ராமர். உட்கார்ந்த உடனே அவர் மெதுவாக வசனம் பேச வர்றான், சீதே சீதே. இந்த அம்மா யோ சீக்கிரமாக பேசி தொலையா, அந்த ராவணனே தேவலாம் போல் அப்படின்னு சொல்லுவான். சுடுது கீழே, அந்த ராவணனே தேவலா போல் இருக்கு. அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க, அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி எடுத்துறீங்களா, நம்ம பேச போய் இப்போ வர்றோம்னு சொல்லிட்டாலே ராஜசுலோச்சனா பக்கத்து 2 வீடு தள்ளி இருந்தாங்க. இவங்க அஞ்சலி தேவி, ஏன் இதை பாருங்க, எல்லாத்தையும் 70 வயசுல தான் பார்க்க வேண்டியது ஆகி போச்சு. இருக்கட்டும், இப்போ எல்லாரும் வந்து உட்காந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்போம். அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க, நான் நடித்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு கேட்டாங்க. நான் எல்லா படம் பிடிக்குமா, முதல் படம் நீங்கள் சிங்காரிங்கிற படத்தில் நடித்ததுலேருந்து எனக்கு பிடிக்கும். இதை காட்டிலும் நீங்கள் 100 பேர் 200 பேர் கொண்ட ஒரு நாட்டிய குழுவில் நடுவில் டான்ஸராக வந்து நிற்பீங்கல்ல, கல்பனாவை என்னமோ ஒரு ஹிந்தி படம் வந்து அது வரைக்கும் நான் பார்த்துருக்கேமான்னு சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு பிடிச்ச படம் எது? நான் உடனே தில்லானா மோகனாம்பாள் தாமா பிடிச்ச படம் ஒன்று. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அது எங்கள் ஊரில் ஆரம்பிக்குதுங்கிறதுக்காக இல்லை, சித்திர திருநாள் தான் கதை ஆரம்பிக்கும். அதில் வழக்கமாக அதில் வெடி போட்டுருவாங்க. அவர் வாசிக்கிட்டு இருக்கப்ப கொஞ்ச நேரம் பார்ப்பார், அப்புறம் அப்படியே நிப்பாட்டுவார். அதுக்குள்ளே கூட பாலையா சொல்லுவார், எவன்டாவே ஞானசூனியம் அப்படிம்பார். ஏன்னா சிலருக்கு ரசிக்க தெரியாது மட்டும் இல்லை, நம்மளை பாடாக படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வாசிக்காமல் போவார். இவர் வாசிக்கிட்டு இருக்கப்பயே அந்த அம்மா வந்துடுவாங்க, யார், பத்மினி. அங்கே நின்று இவர் வாசிக்கிறதையே கேட்பாங்க. இவர் வந்து வாசிக்காமல் எந்திரிச்சு போகிறப்ப எல்லாரும் அந்த குழு வந்துடும், நாட்டியம் ஆடுற குழு வந்துடும். உடனே கொஞ்சம் இருந்து நாட்டியத்தை பார்த்து போங்க, இந்த வேட்டு சத்தத்துலையா அப்படின்னு கேட்பார். ஏன் ஆடக்கூடாது, வேட்டு சத்தத்தில் ஆட முடியாதா அப்படின்னு அந்த அம்மா சில வசனம்லாம் பேசும். ஆடு ஆடு அப்படின்னு போயிடுவார். போனால் எல்லோரும் போய் படுத்துருவாங்க, நாட்டியம் ஆரம்பிச்சிடும். ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு போவாங்க. போய் எல்லாரையும் போவேணான்னு சொன்ன சிவாஜி திரும்பி பார்ப்பார், எல்லோரும் போயிருப்பாங்க. இவரும் கிளம்பிடுவார். போய் ஒளிஞ்சு நின்று பார்ப்பார், இந்த இடத்த எடுக்கணும். எப்படி அவர் மறைஞ்சு நின்று தன்னை பார்க்குறாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். அந்த அம்மா ஆடிக்கிட்டே தன்னை பார்க்குறதுன்னு அவருக்கு தெரியும். 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்கிறது படம் பார்க்குற நமக்கு தெரியும், அங்கே இருக்க எவனுக்கும் தெரியாது. அதான் சினிமா. இப்போ தான் ஆரம்பிக்கணும். மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன. இது பெரிய பாட்டுன்னு இல்லை. இப்போ என்ன தெரியுங்களா, இதில் இந்த 2 பேருக்கு மட்டும் புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருக்கணும். இதெல்லாம் காதலிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் திருவள்ளுவர் சொன்னார், மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செப்பி தலைப்படுவர். எல்லாராலையும் காதலிக்க முடியும் சொல்லாதரா பேத்திருவேன் பல்ல அப்படிங்கிறார் திருவள்ளுவர். ஏன்னா காதலுங்கிறது இவங்க சொன்ன மாதிரி மென்மையானது. இப்போ அந்த பொண்ணு விளையாட்டா உங்களோட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைங்க, நல்லது போயிட்டு வரேன் அப்படின்னு போகலாமா? போய் கெஞ்சி கதறி பேசி எல்லாம் இதுதான் சமாதானப்படுத்தணும். இங்கே இப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாசை நடக்குது பாருங்க. மறைந்திருந்தே பார்க்க மர்மம்னா பாட்டுக்கு ஒரு வரி வரும் பாருங்க, எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், என்னை நின்னையல்லால் வேறு யார் அறிவார், பாவையன் பதம் காண நாணமோ, உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமோ, மாலவா வேலவா மாயவா சண்முகா எனையாளும் சண்முகான்னு அப்படி கையில் கும்பிடுங்க. இதில் என்ன தெரியுங்களா, அவர் பேர் சண்முக சுந்தரம். எல்லா பெண்களுக்கும் ஒரு ஆசை அந்த காலத்தில் கணவருடைய பேரை சொல்லணும்னு ஆசை. பேரை சொல்லலாமா, கணவன் பேரை சொல்லலாமான்னு வரும்ல, சொல்லக்கூடாது ஆனால் சொல்லணும்னு ஆசையாக இருக்கும். ஒரு சென்சஸ் அதிகாரி வந்து கேட்டிருக்காரு, உங்கள் வீட்டுக்காரர் பேர் என்ன?
சொல்ல மாட்டேங்குது சார் அம்மா. எப்பா சொல்லுமா, நான் வந்து இப்போ ஆதார் அட்டையெல்லாம் கொடுக்கணும்ல, அந்த விளங்காதவன் பேரை எப்படி சொல்லுவேன் நான்? இதுக்கு பேரையே சொல்லியிருக்கலாம், விளங்காதவனுக்குலாம். இப்போ சொல்லக்கூடாதுங்கிற விஷயத்த சொல்கிறப்ப எப்படி சொல்லணும்? அந்த சண்முகாங்கிற வார்த்தை, அவர் பேர் சண்முக சுந்தரம், அப்படி சொல்லுது அந்த அம்மா. சண்முகான்னு சொல்லுது. மாலவா வேலவா மாயவா சண்முகா எனையாலும் சண்முகான்னு கும்பிடுறப்ப அவங்க அம்மா கீழே அப்படியே கண் கலங்குவா. பிள்ளை முருகனை கும்பிட்றாளா கும்பிடு. முருகன் தூணுக்கு பின்னாட்டிக்கிறாருன்னு தெரியுமா? அந்த வார்த்தை சொன்னோடனே சிவாஜியினுடைய முகத்தில் ஒரு மாறுதல் எப்படி தெரியுமா? இப்போ அப்படிப்பாரு, பேர சொல்றியோ அப்படி. இதெல்லாம் ரசித்து பார்க்கணும். இந்த முக்காடு ஓட்டு உட்காந்துருப்பாங்க சில பேர். காதுலையும் விழுந்துடக்கூடாது, கண்ணிலையும் பார்த்துடக்கூடாது. இப்போ அது அந்த கவலையே இல்லை. இந்த இப்படி 2 செல்லு வச்சு படம் பார்க்குறாங்க. 2 செல்லு, ஒரு தலாணி மாதிரி ஒரு இது, அது பேர் என்ன, பாப்கார்ன் தலாணி வாங்கிட்டு போயிடுறாங்க. அதை தின்னுக்கிட்டே இருக்கான், மென்னுக்கிட்டே இருக்கான், திடீர்னு எந்திரிச்சு போயிடுறான். படத்தை பற்றி கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. இப்போ இந்த பாட்டு வந்தபோது நான் பக்கத்தில் படம் பார்த்துட்டு இருந்தவர்கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்க, பாட்டுக்கு நடுவில் அந்த காதலனுடைய பேர் வர்ற மாதிரி கண்ணாசன் எழுதியிருக்காருங்க, அவருடைய பாட்டில் இலக்கியத்தில் எழுதியிருக்காருங்க. உடனே அவர் சொன்னார், இந்த பாட்டு என்ன ராகம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியலையே அப்படின்னு. சண்முகப்பிரியா ராகம் அப்படின்னாரு. பாருங்க, பாட்டை இலக்கியம் படித்த நான் ரசிக்கிறேன், ராகத்தை கலை தெரிஞ்ச அவர் ரசிக்கிறார். பத்மனியே எல்லாரும் ரசிச்சிருப்பாங்க, அது ஒன்றும் சொல்ல முடியாது. பரதத்தை பல பேர் ரசிச்சிருப்பாங்க. இதை பார்த்த உடனே இந்த பாட்டை தாங்க நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். அவங்க என்ன சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? ஐயா, நான் அதில் நடிக்கிற போது எனக்கு வயசு 32, ஆனால் 18 வயசு பொண்ணாக நடிக்கிறதுக்கு நான் அத்தனை பாடுபட்டேன், உடம்பை பயிற்சி பண்ணி பாடுபட்டேன். இவ்வளவு விஷயம் இந்த பாட்டில் இருக்குங்கிறத இன்னைக்கு நீங்கள் சொல்கிற போது நான் கேட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறேங்க. ஒரு பாட்டு தாங்க. இப்போ இது எனக்கு என்ன தெரியுமா மகிழ்ச்சி, ஒரு தடவை இங்கே சிவகாசியில் மெப்கோ காலேஜுக்கு பேச போயிருந்தேன். இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்குது, 15 கல்லூரி கலந்துக்கிறாங்க. கரெக்டாக நான் இந்த பாட்டை சொல்லி பேசி முடிச்ச உடனே அந்த பொண்ணு வந்து இதே பாட்டுக்கு ஆடிச்சுங்க, மறைந்திருந்தே பார்க்கு மர்மம் என்ன, வந்திருந்த 4000 பேர் எந்திரிச்சுன்னு கை தட்டாங்க. எந்த காலத்தையும் கடந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டால் இதுதாங்க. இப்போ இது எழுதப்பட போய் தான் சூழலை சொல்கிறாங்க. இது எழுதப்பட போது அது இலக்கியமாக நிற்கிது. அப்படியே பாட்டு ராகமெல்லாம் அதுக்கு மேலே கட்டப்பட்ட கோபுரங்கள். எங்கே இருக்குது அடிப்படை என்று சொன்னால், அந்த ஹரிச்சந்திரனா வந்தார், சரி, அதை ஒருத்தர் எழுதியிருப்பார் இல்லையா, இலக்கியம்ங்கிறது என்ன அப்படின்னா சிந்தனையினுடைய வடிவம். 6வது விரலில் ரத்தம் அளிக்கிறது அப்படிம்பார் யார்? அப்துல் ரஹ்மான். 6வது விரல்னா என்ன தெரியுமா? பேனா. அது எழுதுகிற போதே அதில் வந்து அத்தனை மாற்றம் இருக்கணும். எத்தனை இலக்கியங்கள் உலகத்தினுடைய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. கிழவனும் கடலும், சி அண்ட் த ஓல்டு மேன், ஏர்னஸ்ட் ஹெமிங்வேனுடைய நாவல், காலச்சுவடு பதிப்பகம் போய் பாருங்க. சின்ன புத்தகம் தாங்க. ஒரு சுறா மீனுக்கும் ஒரு கிழவனுக்கும் நடக்கிற போராட்டம். இவன் செத்தா அதுக்கு உணவு, அது செத்தா இவனுக்கு உணவு. இதை நீங்கள் வாழ்க்கையில் படிச்சிங்கன்னா, இது எப்போ தெரியுங்களா, மரணத்தின் போது கூட சில பேர் இந்த புத்தகத்தை படிக்கணும்னு கேட்டு வாங்கி படிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்படி புத்தகம்ங்க. அதே போல் நான் என்னுடைய மாணவர்கள் அத்தனை பேருக்கு என்ன புத்தகம் கொடுப்பேன்னு தெரியுங்களா? திருக்குறள், பாரதியார், அதெல்லாம் ஒரு பக்கங்க. யாருடைய புத்தகத்தை முக்கியமாக கொடுப்பேன் அப்படின்னா, சிங்கிஸ் ஐத்மாத் அவருடைய முதலாசிரியர்னு ஒரு புத்தகம். அந்த காலத்தில் இதில் பிறன்னா நியூ செஞ்சுரி புத்தகத்தில் வெளியிடுவாங்க. மொழிபெயர்ப்பு கதைகளாக வரும், ரஷ்ய மொழிபெயர்ப்பு கதைகளாக வரும். முதலாசிரியர் அந்த கதையை நீங்கள் வாங்கி படித்து பாருங்க. நம்ம சொன்ன மாதிரி பக்கம் கொஞ்சம் தாங்க, ஆனால் நம்முடைய வாழ்க்கை பக்கத்தையே புரட்டி போடுங்க. அதுதான் பெரிய விஷயம். எத்தனையோ முறை நான் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருப்பேன். நேற்று படித்ததாக கூட இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு படிக்கிறப்ப நான் வளர்ந்துருந்தேன்னா அது எனக்கு இன்னொரு புத்துணர்ச்சியை கட்டாயமாக தரும். திருக்குறள் அப்படித்தானங்க. நம்ம சும்மா மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சோம். 1330 குறளையும் ஒப்பிப்பாருமாங்க. ஒப்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க.
அதில் வரக்கூடிய சில விஷயத்தை எடுத்து மனசோடு ஒத்து பார்த்தோம்னா அப்படியே மிரண்டு போயிடுறோம். அதான வேணும். வினைத்திற்பம் என்பது ஒருவனின் மனத்திற்பம், மற்ற எல்லாம் பிற. இது மாதிரி யாராவது எழுத முடியுமா? டேய், விதி வினையெல்லாம் சொல்கிறடா, அது என்ன தெரியுமாடா? உன்னுடைய மன உறுதி தான்டா. வினைத்திற்பம் என்பது ஒருவரின் மனத்திற்பம், மற்ற எல்லாம் பிற. எல்லாத்தையும் தூக்கி அந்த பக்கம் தூக்கி வை. யாரு? நம்ம திருவள்ளுவர். உலகமே பார்த்து மிரண்டு போய் நிற்கிறான்னு சொன்ன ஏயா வயர ஏதாச்சா பார்த்தியா? பாவம் போயிடுச்சுல. ஏன்னா அது வேறு இது பேச்சை கேட்டு செத்து போச்சு அப்படின்னு. அந்த காலத்தில் பொய்யாமொழி புலவர்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு பாட்டில் ஒன்றை பாடி சாகடிப்பார், அடுத்த பாட்டில் பிழைக்க வைப்பார். அது மாதிரி நான் ஏதாவது இப்படி ஆகிடக்கூடாது. இப்போ நமக்கு கலைகள் எல்லாம் தெரியுது, கலைகளுடைய தன்மையெல்லாம் தெரியுது. ஆனால் அந்த கலைகள் எல்லாம் எழுதி வைக்கப்படாமல் போயிருந்தால், ஒருவனுடைய சிந்தனையில் அதனுடைய ஆழம் தெரியாமல் போயிருந்தால், அவற்றை அறிந்து ஒருவன் அவற்றை கலை வடிவமாக்கி ஆக்காமல் போயிருந்தால், தாராசுரம் கோயிலில் ராமன் வில்ல வளைக்கிற மாதிரி ஒரு சிற்பமும், இன்னொரு தூணில் வாலியும் சுக்ரீவன் நிற்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும். அங்கேருந்து பார்த்தா ராமன் தெரிய மாட்டான், இங்கேருந்து பார்த்தா ரெண்டு பேரும் தெரிவாங்க. ராமாயணத்தை படித்த ஒருத்தந்தான் வாலியை மறைந்திருந்து ராமன் கொன்றான்ங்கிற விஷயத்த சிற்பத்தில் வடிச்சிருக்கான்னு சொன்னால் சாமியை மாத்திரம் கும்பிட்டு ஒடியாந்துடக்கூடாது. இல்லைன்னா பொங்கலை வாங்கி தின்ட்டு தூணில் தடவுறதையே நேர்த்திக்கிட்டுறான் சில பேர் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் அத்தனையும் ரசிக்கவும் இலக்கியங்களை கற்கவும் தெரிந்து கொண்டால் போதும். ஊவே சாமிநாதையரை ஓட வச்சது எதுங்க? எல்லாரும் வீடு தேடினா, அவர் ஏடு தேடினார். நினச்சி பாருங்க. அப்படி தேடி 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 கண்டுபிடிச்சி தந்ததுனால தான் இன்னைக்கு புத்தகங்கள், இன்னைக்கு புத்தக திருவிழாக்கள் என்று சொன்னால் இலக்கியங்களால் தான் மனித மனத்தை மென்மைப்படுத்த முடியும். கலை துணை நிற்கும். நன்றி, வணக்கம்.